வணக்கம். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியாயிருக்கக்கூடிய கோட் திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவில் வெளியாயிருக்கு. ரொம்ப நாளாக ரசிகர்கள் எப்போ வரும்னு ஆவலோடு காத்திருந்து ஒரு வழியாக வெளியாகி எல்லா இடங்கள்லையும் இப்போ இந்த படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, விஜய் முழு நேரம் ஒரு அரசியல்வாதியாக ஆக போகிறாரு, ஒரு கட்சியும் ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிங்கிறதுனால இன்னும் பெருசாக விஜயை திரையில் பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு படம் நடிப்பார், அவ்வளோதான். அப்படிங்கிற காரணத்தினால இப்போவே நல்லா கொண்டாடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இப்படி ஒரு பயங்கர செலிப்ரேஷன் எப்போவோ இருக்கிறத விட அதிகம். இந்த படத்தினுடைய கதை பார்த்தீங்கன்னா எதை ஒத்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1993 வெளிவந்த ராஜதுரை திரைப்படம். அந்த படம் யாருடைய படம் அப்படின்னா, அந்த படத்துக்கு கதை சோபா அவர்கள், அதாவது விஜயுடைய அம்மா தான் கதை. அதுக்கு திரைக்கதை எழுதி இயக்குனவர் யாருன்னா விஜயுடைய அப்பாவாகிய S.A. சந்திரசேகர். இந்த படத்தினுடைய கதையை நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுல வரக்கூடிய காட்சிகள், அது மாதிரி விஜயகாந்த் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அவரை கொண்டு வர்றாங்க. அவருடைய லுக்கு எல்லாமே இந்த ராஜதுரை படத்தோட அப்படியே சிமிலரா அதுக்கு ஒத்து காணப்படுறத நம்ம பார்க்க முடியுது. அதை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நல்லாவே பார்க்குறோம். அதே மாதிரி விஜயுடைய பர்ஃபார்மன்ஸ் அது எப்பவுமே பட்டாசா அட்டகாசமாக இருக்கும், ஒரு ஜனரஞ்சகமாக. அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக தன்னுடைய நடிப்பை விஜய் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அதில் மிகப்பெரிய அளவில் ஒரு மைனஸ் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, படத்துடைய லெங்க்த்து. இவ்வளோ ஒரு லாங், ஒரு 3 மணி நேரம் படம் ஓடுது அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ். அதை தாண்டி செகண்ட் ஹாஃப்ல நிறைய கேமியோ வருது. திடீர்னு சிவகார்த்திகேயன் வர்றாரு, திடீர்னு மங்காத்தா பிஜிஎம் வருது, திடீர்னு தோனி வர்றாரு, அவர் வரும்போது பேக்ரவுண்ட்ல படையப்பா படத்துடைய பிஜிஎம் வருது. அதை தாண்டி விஜயுடைய இன்ட்ரோ சீனே எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, அது பல பேரால ஏற்றுக்க முடியல. என்னன்னா, விஜயகாந்த் அவரை கொண்டு வந்து விஜயகாந்துடைய முகமுடியை கிழிச்சுக்கிட்டு விஜயை இன்ட்ரோ பண்ற மாதிரி. இதுவே நிறைய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. யாருக்கு? விஜய் ரசிகர்களுக்கு இல்லை, விஜயகாந்த் ரசிகர்களுக்கு. ஏன்னா விஜயகாந்த் அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட், ஒரு மறைந்த ஒரு நடிகர். அவரை பெருமைப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு காட்சி வச்சு கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அவரை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நாங்க கொண்டு வர்றோம்னு கொண்டு வந்துட்டு அவருடைய முகமுடியை கிழிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விஜயை அறிமுகப்படுத்துறது அப்படிங்கிறது, அது அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட். அவரை வச்சு இப்படி ஒரு காட்சியை எடுக்கணும் அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்குது. அது ஒண்ணு. அதே மாதிரி நிறைய படத்துல கேமியோ அந்த ரெஃபரன்சஸை வச்சே செகண்ட் ஹாஃப் அப்படியே ஓட்டின மாதிரி ஒரு ஃபீலு. அது மாதிரி படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் தொய்வடைய வைக்குது. அது மாதிரி பாடல்கள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் தான். ஏன்னா படத்துல எந்த பாட்டுமே மிகப்பெரிய அளவில் நம்ம மனசுல நிக்கல. அது ஒண்ணு. அந்த பாடலை இவங்க பிளேஸ்மெண்ட் பண்ண விதமும் சரியா இல்லை. எல்லாம் அங்கொன்னு இங்கொன்னா அப்படியே கட்டாயமா திணிச்ச மாதிரியே இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த பாட்டை பூரா அப்படியே தூக்கி இருந்தா கூட அதனால எதுவும் படத்துக்கு பாதிப்பு ஒன்று வந்திருக்காது. அதே மாதிரி திரைக்கதை, இப்போ வரக்கூடிய யங் ஜெனரேஷன், அதாவது புதிய புதிய இயக்குனர்கள், நேற்று வந்தவங்க எல்லாமே கூட பாத்தீங்கன்னா திரைக்கதையில அடுத்தடுத்த ட்விஸ்ட் எல்லாம் வச்சு அடுத்து என்ன நடக்கும்னே நம்ம யோசிக்க முடியாதபடி பண்றாங்க. ஆனா வெங்கட் பிரபு அவர்களுடைய இந்த திரைக்கதை இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஒரு சின்ன குழந்தை கூட அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிடும். அது மாதிரி ரொம்ப ப்ரெடிக்டபிளா இதோடைய திரைக்கதையை அமைத்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனமா சொல்லப்படுது, பார்க்கப்படுது. அதே மாதிரி விஜயுடைய அந்த யங் லுக் இருக்கு பாருங்க, அது ட்ரெய்லர்ல நம்ம பார்க்கும்போது நமக்கு அவ்வளவா சாட்டிஸ்ஃபைங்கா இல்லாம இருந்தது, அந்த டிஏஜிங் லுக் அப்படிங்கிறது. ஆனா அது திரையில பார்க்கும்போது நல்லா அது விஎஃப்எக்ஸ்லாம் அதுக்குள்ள நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நல்லா அருமையா கொண்டு வந்திருக்காங்க. விஜயுடைய அந்த இளைய தோற்றம், அந்த டிஏஜிங் லுக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி த்ரிஷா ஆடிட்டு போறாங்க ஒரு பாட்டுக்கு ஒரு சில நொடிகள். இந்த மாதிரி நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் இருக்கு. அதை தாண்டி சிவகார்த்திகேயனுக்கும் விஜய்க்குமான ஒரு காம்பினேஷன் சீன் சும்மா ஒரு சில செகண்ட் வரும். அது ஒட்டுமொத்த தேட்டரையுமே மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பரிக்க வச்சிருச்சு. அதுக்கு என்ன காரணம்? அவங்க என்ன பண்ணி இருந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு கன்னை எடுத்து கொடுக்குறாரு. யாரு? விஜய் சிவகார்த்திகேயன் கையில கொடுத்து, இதை வச்சுக்கோங்க சிவா, நீங்க தான் இனிமே, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்ட்டு போறாரு. உடனே சிவகார்த்திகேயன் சொல்றாரு, நில்லுங்க சார், நீங்க ஏதோ ஒரு முக்கியமான வேலையா போறீங்கன்னு தெரியுது, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அவர் கொடுத்துட்டு போனது துப்பாக்கியை தான். ஆனா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க வெங்கட் பிரபு கொடுத்துருக்காரு அப்படின்னா, அடுத்து விஜய் அரசியலுக்கு போறாரு, முழு நேர பொலிட்டீஷியனா ஆகிறாரு. அதனால இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் நான் நடிக்க முடியாது, நீங்க தான் அந்த தமிழ் சினிமாவை பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த தமிழ் சினிமாவையே தூக்கி யார்கிட்ட
சிவகார்த்திகேயன்ட்ட கொடுத்துட்டு அப்படியே விஜய் வந்து போற மாதிரி, அப்படி நம்ம எடுத்துக்கிற மாதிரி அந்த காட்சியை வச்சிருக்காரு. அதை பார்க்கும்போது ரசிகர்கள் பயங்கரமா ஆர்ப்பரிச்சு விசில் அடிச்சு, இது வந்து விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் இன்னும் சந்தோஷமாயிட்டாங்க. ஒரு கண்ணை தூக்கி கொடுத்ததுக்கே இவர் தான் தமிழ் சினிமாவை அடுத்து வந்து தூக்கி சுமக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த திரையில காமிச்சது ஒரு விஜய் வந்து ஒரு ஊக்கப்படுத்துற மாதிரி அமைஞ்சிருக்கு சிவகார்த்திகேயனை. அப்படி பாக்குறாங்க ரெண்டு பேருமே. விஜய் ரசிகர்களும் அப்படிதான் பாக்குறாங்க, சிவகார்த்திகேயன் ரசிகர்களும் அப்படிதான் பாக்குறாங்க. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து கோயம்புத்தூர்ல போய் இந்த படத்தை பார்த்திருக்காரு. நீங்க கோட் திரைப்படத்தை திரிஷா தேட்டர்ல போய் பார்த்திருக்காங்க. இந்த படம் சம்பந்தப்பட்டவங்க அட்லி, லோகேஷ் கனகராஜ், இப்படி பல பேர் போய், பல பிரபலங்கள் அவர்களே திரையரங்கத்துக்கு போய் கோட் திரைப்படத்தை பார்த்துட்டு வர்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த படத்துடைய கதை இது வந்து யாருக்காக எழுதப்பட்டது அப்படிங்கிறத வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லியிருந்தார். யாருக்காக? ரஜினி, தனுஷ் இவர்கள் ரெண்டு பேரையும் மனசுல வச்சு, இந்த ரஜினி கேரக்டர், அந்த ஓல்டு கேரக்டர் சூப்பர் ரஜினிகாந்த் அவர்களும், அந்த யங்கு கேரக்டர் வந்து தனுஷ் அவர்களையும் வச்சு பண்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்கள் அவங்கள்ட்ட சொல்லியிருந்திருக்கலாம், அவங்களுக்கு அது திருப்திகரமா இல்லாம இருந்திருக்கலாம் அந்த கதை. அதுவா என்ன காரணங்கிறது தெரியல. ஆனா விஜயே இந்த ரெண்டு கேரக்டரையும் இப்போ வந்து பண்ணியிருக்காரு. உண்மையா சொல்லணும்னா அவருக்கான ஒரு பணியை திறம்பட செஞ்சிருக்காரு விஜய் அவர்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்ற கருத்துமே கிடையாது. ஏன்னா அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே அதுல தன்னுடைய பெஸ்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர் விஜய் அப்படிங்கிறதுனால இதுலயும் அது நல்லாவே கொடுத்துருக்காரு. இதுல அந்த திரைக்கதையில் மட்டும் இவர்கள் நல்லா ஒரு கவனம் செலுத்தி அடுத்தடுத்து நல்லா ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளேவை வச்சு கொடுத்துருந்தா இன்னும் வேற மாதிரி போயிருந்திருக்கும். அது மாதிரி பின்னணி இசையில யுவன் சங்கர் ராஜா ஒரு கூடுதல் கவனம் நிச்சயமா செலுத்தி இருக்கணும். ஏன்னா அவருடைய பின்னணி இசையாலேயே வெற்றி பெற்ற படங்கள் எவ்வளோ இருக்கு. நான் கூட ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், கோட் படத்துல உனக்கு ரொம்ப பிடிச்ச பிஜிஎம் என்னடான்னு. விஜய் கேட்பாரு, நீ யாரோட ஃபேன்னு. அப்போ ஒரு பிஜிஎம் வரும்பாரு, தியேட்டரே அதிர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து மங்காத்தா பிஜிஎம். அப்போ அது அதிர்தான் செய்யும். கோட் படத்துல உள்ள பிஜிஎம் ஏதாவது அப்படி அதிர்ற மாதிரி இருந்திருக்கான்னா எதுவும் அப்படி சொல்ற மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிறது எல்லாருமே ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. இதுல வந்து எதுவும் மாற்று கருத்துலாம் யாரும் சொல்ல முடியாது. அதை தாண்டி நிச்சயமா இப்போ கோட்டுக்கு பார்ட் 2 வேற சில பேர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பயங்கரமா சோசியல் மீடியாவில். இதோடைய தொடர்ச்சி இதுதான். ஒருவேளை அஜித், விஜய் அவர்கள் வந்து பாலிடிக்ஸ்க்கு போய் அது சரியா ஒரு பெரிய அளவில் திருப்திகரமா இல்லாட்டி, ஒரு ரிசல்ட் வராட்டி டக்குன்னு கம்பேக் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளாட் ரெடியா இருக்கு கோட் பார்ட் 2க்கு அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. அதனால பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ முதல் நாள் இது, முதல் நாள்ல ரசிகர்கள் வந்து ஆகா ஓகோங்கிறாங்க. இன்னும் சில பேர் ஆவரேஜா சொல்றாங்க ரிவ்யூஸ். ரொம்ப மோசம்ங்கிற அளவுக்கு பெருசா ரிவ்யூஸ் வரல, ஓரளவுக்கு ஆவரேஜ் ஓகேங்கிற மாதிரி தான் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல மக்கள் எப்படி வரவேற்பு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோடைய வெற்றி அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியும். அதனால இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்குன்னு அடுத்தடுத்து இப்போ வீக்கெண்டு தான் வரப்போகுது. அதனால இந்த வீக்கெண்டில் கொஞ்சம் பயங்கரமா வசூல்லாம் பார்த்துருவாங்கிறது சந்தேகம் கிடையாது. அதனால நிச்சயமா வெங்கட் பிரபுக்கு ஒரு ஏற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா, கிடைக்கிற அளவுக்கு ஒரு பண்ணியிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இருந்தாலும் மங்காத்தாவோட தான் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. அந்த பழைய படத்தோட அப்படிலாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்காம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஏன்னா இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அந்த பிரேம்ஜி, வைபவ் இவங்கெல்லாம் இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொல்லி பயங்கர ஹைப்பை ஏற்றி விட்டாங்க. அதுவும் ஒரு மைனஸ் ஆயிடுச்சு. அர்ச்சனா கல்பாத்தி ப்ரொடியூசரே மேடையில் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப ஹைப்பை ஏற்றி விட்டீங்க அப்படின்னு. அதனால அந்த எதிர்பார்ப்புகள் எதையுமே நீங்க மைண்ட்ல வச்சுக்காம பிளாங்கா ஒரு 3 மணி நேரம் சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம போய் உட்காந்தீங்கன்னா நிச்சயமா ஒரு முறை இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். அதுல இருந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. திரும்ப திரும்ப நம்ம ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் அது கிடையாது. ஒரு தடவை பார்த்து ரசிச்சுட்டு வந்துடுற அளவுக்கு படத்துல ஓரளவுக்கு நம்மளை திருப்திப்படுத்துற விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம படம் மூலமா சொல்லிக்கக்கூடிய விஷயம். இப்போ நீங்கள் இந்த ரிவ்யூ குறித்த உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி பல்வேறு அப்டேட்ஸ் வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி.